ஸ்வீட்டுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படி லாக் ஜாமுன். அதுக்குள்ள அங்கே அழுகிற சத்தம் கேட்டுச்சு. இன்னுமே அவங்க அப்பா குளிச்சு வரல வெளியே. அவ்வளோ எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணிடுறேன். நான் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் யாருக்காக வெயிட் பண்ணுறதில்ல, முக்கியமாக பிபிக்கு வெயிட் பண்ணுறதே இல்லை. கொஞ்சம் டீசெண்டாக உட்காரா. காலையில் 10 o'clock ஆரம்பித்தோம். ஸோ 8 o'clock தான் ஆகுது. ஹாய் எல்லாருக்கும். ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம டே எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வந்துட்டு நான் குளித்து ரெடி ஆகிட்டேன். விபி வந்துட்டு இப்போ தான் எந்திரிச்சிருக்காரு. அவரை வந்துட்டு குளிக்கிறதுக்கு வந்துட்டு அனுப்பி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு ஸ்வீட்டுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருங்க. குலாப் ஜாமுன். இது சாமிக்காக பண்ணலாம்னு கேட்டால் கிடையாது, விபி வந்துட்டு கேட்டே இருந்தாருன்னு சொல்லிட்டு குலாப் ஜாமுன் போட்டேன். சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்வீட்டையே வந்துட்டு சாமிக்கும் படைச்சிடலாம்னு சொல்லிட்டு அண்ட் வந்துட்டு சுண்டலும் வேக போட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ டைம் வந்துட்டு 10 o'clock ஆயிடுச்சு. இப்போ கும்பிட்றதுனா இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி கும்பிட்டுருக்கணும். பட் வந்துட்டு இப்போ டைம் இல்லை அப்படிங்கிறனால, ஏன்னா நைட்டு வந்துட்டு 1:30 பண்ணிட்டா வருஷக்குட்டி தூங்குறதுக்கு. அதான் சொன்னேன் வாமிட் பண்ணி. ஏன்னா நேற்று ஃபுல்லாக நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் நைட்டு வாமிட் பண்ணி பூரா நாஸ்தி பண்ணிட்டான். ஸோ அதெல்லாம் திரும்ப க்ளீன் பண்ணி எல்லாம் தொடச்சி முடிச்சு எடுக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 1:30 ஆகிடுச்சு. ஸோ நல்லா லேட் ஆகிடுச்சு நாங்கள் காலையில் எந்திரிக்கவும். ஸோ இப்போ வந்துட்டு சுண்டல் வேக போட்டாச்சு. சாமிக்கு படைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக தேங்காய் பழம் வச்சு சுண்டல் பொரி அதெல்லாமே வச்சு தான் நம்ம கும்பிடுவோம். இப்போ வந்துட்டு நான் டிஃபன் தான் பண்ண போகிறேன். டிஃபனுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா விபி வந்துட்டு அவல் கேட்டிருக்காரு. அவல் வந்துட்டு ஈஸி தான். அது எப்படின்னு சொல்லி காமிச்சார். அவல் பண்ணுறதுக்கு எப்பயுமே வந்துட்டு அவலை ஃபஸ்ட்டு ஊற வச்சிடணும். சும்மா ஒரு 2 minutes தண்ணியில் ஊறுனா போதும். அதுக்குள்ளே அங்கே அழுகிற சத்தம் கேட்டுருச்சு. ஹாய் பரிஷு, குட் மார்னிங் சொல்லு. அச்சோ, காலங்காத்தால கேமராவோட வந்து நிக்கிறிய நீன்னு பார்க்குறான். என்னடா குறுகுறுன்னு பார்க்குற? இந்த பையன்தான் என்னை நைட்டு போட்டு பாடா படுத்திட்டான். நாங்கள் சீக்கிரம் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு உங்களுக்கு என்னோட லட்டு குட்டியை காமிக்கிறேன். இன்னுமே அவங்க அப்பா குளிச்சு வரல வெளியே. ஸோ வந்துட்டு நம்ம அந்த டிஃபன் பாதியில் இருக்குது இல்லை, அதை போய் டக்குன்னு முடிச்சுட்டு வந்துட்டோன்னா அவரும் குளிச்சிருப்பாரு. இவனை குளிக்க வச்சுட்டு நம்ம சாப்பிட்றலாம். ஆனியன்ஸ்னால நிறையா இருந்துச்சுன்னா தான் வந்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஏன்னா அவளுங்கிறது வந்துட்டு ஒரு டேஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன ஃப்ளேவர்ஸ் கொடுக்குறோம், என்ன டேஸ்ட் கொடுக்குறோமோ அதை வந்துட்டு அப்படியே அப்சர்வ் பண்ணிப்போம். அதுக்குன்னு தனி டேஸ்ட்டே இல்லைல்ல. ஸோ வந்துட்டு நம்ம ஆனியன்ஸ் அண்ட் சில்லிஸ்லாம் நிறையா போட்டோன்னா இட் வில் டேஸ்ட் குட். ஓகே, ஆனியன் நல்லா சாட்டே ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு லைட்டாக நம்ம மஞ்சள் தூள், சால்ட், இப்போ வந்துட்டு நம்ம வடித்து வச்சுருக்க அந்த அவுளை எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ வந்துட்டு அவள் ஆல்மோஸ்ட் டன். இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா வந்துட்டு நம்ம ஒரு லைட்டாக அந்த ஒரு டேங்கினஸ்க்காக லெமன் சேர்க்குறோம். இதுதான் வந்துட்டு சூப்பராக இருக்கும். லெமன் சேர்க்கலைன்னா ஏதோ ஒரு பிளண்ட்டாகவே இருக்கும். பட் லெமன் சேர்த்திட்டோம் அப்படின்னா இட் வில் டேஸ்ட் ஸோ குட். அப்படி லைட்டாக கொத்தமல்லி தூவிட்டோம்னா வேலை முடிஞ்சு. ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றோம். கல்யாணம் ஆன அன்னையிலேருந்தே நான் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் யாருக்காக வெயிட் பண்ணுறதில்ல, முக்கியமாக பிபிக்கு வெயிட் பண்ணுறதே இல்லை. ஏன்னா அவங்க வீட்டிலலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே 12 மணி பண்ணிடுவாங்க. நம்மலாம் 7 மணிக்கு சாப்பிட்ற ஆளுங்க. ஏன்னா வந்துட்டு காலேஜ் பஸ் 6:30 வந்துடும். நாங்கள் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டே பஸ்ஸில் போக தான் சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி பழகிட்டு நமக்குலாம் லேட் ஆச்சுன்னா அப்படி கிருகிருன்னு வந்துடும்.
நம்ம பரிசுக்குட்டிக்கு இப்போ என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா அவனுக்கு பசி வந்துருச்சா போயிட்டு பசி வந்துருச்சா. பரிசுக்கு நான் எப்போவுமே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் நேந்திரம் பண்ண வந்துட்டு நான் மிஸ்ஸே பண்ண மாட்டேன். ஏன்னா கொஞ்ச நாள் தான் சாப்பிடுவாங்க, அதுக்கு மேலே டேஸ்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் சாப்பிடவே மாட்டாங்க. அப்படிங்கிறனால இந்த நேந்திரம் பண்ணனை வந்துட்டு என்னோட அக்காவே அரைச்சி கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் கண்ணா அப்படின்ற பழத்தை நான் அரைச்சேன். இது வந்துட்டு தம்பி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என்னோட அக்கா அரைச்சி கொடுத்தாங்க. ஸோ அது வந்துட்டு 2 ஸ்பூன் போட்டுட்டு அது கூடவே நான் வந்துட்டு நட்ஸ் பவுடரும் சேர்த்துக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த நான் அரைச்சி வச்சுருக்கேன் நட்ஸ் பவுடர். ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு 1 to 1.5 ஸ்பூன் சேர்த்துட்டு நான் அவனுக்கு வந்து ரெகுலராக பிரேக்ஃபாஸ்ட்டே தான் கொடுக்குறேன். ஏன்னா இட்லி தோசை அது மாதிரிலாம் வந்துட்டு வெளியே போனால் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி கூழெல்லாம் தான் நம்ம வீட்டில் கொடுக்க முடியும். அது எவ்வளோ நாள் சாப்பிடுவாங்கன்னு தெரியாது பிரியப்பட்டு. இப்போ சாப்பிட்றான். ஸோ அதனால் வந்துட்டு நான் இதை வந்துட்டு மிஸ் பண்ணாமல் கொடுத்துட்ருக்கேன். இப்போலாம் கொஞ்சமாக வந்துட்டு நாட்டு சர்க்கரையும் சேர்த்திக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு டேஸ்ட்டு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மற்ற ஃபுட்ஸெல்லாம் சாப்பிட்றாங்களா, அதில் உப்பு ஸ்வீட்டு காரம் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு பழகும்போது ஆப்வியஸாக அவங்களோட ஃபுட்லேயும் அதை எதிர்பார்ப்பாங்க. அது இல்லைன்னா சாப்பிட்றதே இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு அவனோட ஃபுட்டில் நான் இப்போ லைட்டாக வந்துட்டு சுகர் வந்துட்டு சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். இல்லைனா நேந்திர பண்ணனுக்கு சுகரே தேவையில்லை. முன்னெல்லாம் வந்துட்டு ஏன்னா அதுவே ஸ்வீட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் கொடுக்க மாட்டேன். பட் இப்போலாம் வந்துட்டு அப்படி சாப்பிட மாட்டேங்கிறான். சரி ஓகே லைட்டாக கொடுப்போம்னு சொல்லிட்டு. ஏன்னா 1.5 years ஆச்சு. 1.25 வயசு வரைக்குமே அவனுக்கு சுகரும் சால்ட்டும் நான் கொடுக்கவே இல்லை. இப்போ தான் வந்துட்டு நான் சேர்த்த ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே ரெடி ஆகிடுச்சு கூலும். ரெகுலராக நான் இந்த பிப் போட மாட்டேன். எனக்கு நியூ ட்ரெஸ்ஸில் அதனால தான் போடுறேன். ஏய் சாப்பிட்றா. ஐயோ இவனுக்கு பிடிச்சத டிவியில் போட்டால் தான் இப்போல்லாம் சாப்பிட்றது. நான் வந்துட்டு ஒரு முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் வீட்டையை வந்து நம்ம வ்ளாக்லையோ நம்ம வீடியோஸில் எதுலேயுமே காமிக்கக்கூடாதுன்ட்டு. ஏன்னா நேற்று ஃபுல்லாக இந்த வீடு தொடச்சது சுத்தம் பண்ணதெல்லாம் நான் தான். ஒரு வேலை கூட அவர் செய்யலை. ஒரே ஒரு வீடியோ தெரியாமல் போட்டுட்டேன். அவர் பாத்திரம் வளர்க்குற மாதிரி. அந்த பாத்திரம் வளர்க்குற மாதிரி நான் போட்டதே வந்துட்டு நான் பாதி பாத்திரத்தை விளக்க வச்சு விபி ப்ளீஸ் விபி இதை விளக்குற மாதிரி சும்மா ஆக்ஷன் பண்ணுங்கள் ப்ளீஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பானுங்க. ஐயோ நான் எப்படி வளர்ந்துருக்கேன் அப்படின்னு பண்ணவே மாட்டேனாரு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கெஞ்சி பண்ண வச்சேன். என்னமோ அவர் தான் பண்ணாங்கன்னு சொல்லி ஊருக்குள்ள 4 பேர் கேட்டாங்களாம். ஒரு ஹெல்ப் கூட பண்ணல தெரியுமா இந்த ஆயுத பூஜைக்கு. அதனால இனிமேல் நம்ம வீடியோவில் விபி வில் பி பிளாக். இப்போல்லாம் ப்ளீஸ் கேட்டால் தான் சாப்பிட்றான். ஏய் கொஞ்சம் டீசெண்டாக உட்கார்றா. பேபி போய் எப்படியே ஃப்ரூட்ஸு அப்புறம் பொரி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. பொரி வந்துட்டு பரிசுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ். பொதுவாக குழந்தைங்க எல்லாருக்குமே வந்துட்டு மாந்தலை வாங்கிட்டு வந்துட்டாராம்மா காமிக்கிறாரு. சரி இது எதில் கட்டுறது? One eternity later. வண்டி தொடச்சிட்டு வரேன்னு போனாரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் இருட்டாயிருக்கும். சுமார் ஒரு யுகங்களே ஆனேன். ஏன் பரிசு நானும் பரிசுவும் எவ்வளோ நேரமாக காத்திருந்து இப்போ தான் வந்திருக்காரு. சீக்கிரமாக அடுக்கி வச்சுட்டு சாமி கும்பிட்டுலாம். காலையில் 10 o'clock ஆரம்பித்தோம். நைட் இப்போ ஒரு 8 o'clock தான் ஆகுது. இது வந்துட்டு நாங்கள் ஆல் செட் டு வர்ஷிப் காட்.
சொல்லு. அடிடா ஆமா. அடி 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 அடி. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம குட்டிக்கு குலோப் ஜாம் எடுத்து ஊட்டியாச்சு. அலக்கா பாஜு. ஸோ எஸ் எங்கள் வீட்டில் ஆயுத பூஜை இப்படி தான் நடந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். பாய் சொல்லுங்கள். பாய் சொல்லுங்க.